ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதி ஊழியர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த நிறுவனத்திலேருந்து வெளியாகி மறுநாளே இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அப்படி போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வந்துட்டு இருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப் உறுப்பினர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், அதாவது ஜாயின் பண்ண டேட்டும், அந்த நிறுவனத்திலேருந்து வெளியில் வர்றாங்கன்னா டேட் ஆஃப் எண்ட், அதாவது அந்த நிறுவனத்திலேருந்து அவங்க வெளியே வந்த டேட்டும் கரெக்டாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்ம கம்பெனியை விட்டு வெளியில் வரும்போது அந்த நிறுவனத்தில் கிரியேட் பண்ண அந்த மெம்பர் ஐடிக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும். ஒரு சில காரணங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் தான் நம்மளே கொடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த ப்ராப்ளம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிறுவனங்களில் ஒரு மாதத்திலே வேலை பார்த்துட்டு வெளில வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து வெளிவந்தவங்களுக்கு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது அந்த மெம்பர் ஐடியில் இருக்கும். அதே நேரத்தில் அந்த மெம்பர் ஐடியில் அவங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு அந்த பிஎஃப் பணம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு நீங்கள் வேலை பார்த்து போட்டிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மெம்பர் ஐடியில் எந்த ஒரு பணமும் இல்லாத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் அதுமாரி கிரியேட் ஆன இந்த மெம்பர் ஐடிக்கு உங்களுக்கு டீலிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்காது சில நேரங்களில். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற இந்த மெம்பர் ஐடியை பற்றின அவேர்னஸை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த நிறுவனத்துலேருந்து ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு மாதத்திலேயே வெளில வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனிலேருந்து வந்த அடுத்த நாளே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டும் டேட் ஆஃப் எக்ஸிட்டும் இந்த கம்பெனியில், அதாவது புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன் மெம்பர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த மெம்பர் ஐடியிலேருந்து இருக்கிற பணத்தை இந்த மெம்பர் ஐடிக்கு, அதாவது ஆக்டிவாக இருக்கிற மெம்பர் ஐடிக்கு நீங்கள் மாற்றும் போது பழைய மெம்பர் ஐடியில் இருக்கிற இந்த பணம் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது ஆகஸ்ட் 1, 2022 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற மெம்பர் ஐடியில் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் மட்டும்தான் இருக்குது, டேட் ஆஃப் எக்ஸிட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மெம்பர் ஐடியில் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிரியேட் ஆகலை. அதுக்கு டீலிங் ஆப்ஷனும், அதாவது தேவையில்லாத மெம்பர் ஐடியை டீலிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதுக்கு இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நமக்கு தான் மெம்பர் ஐடியில் எந்த ஒரு பணமும் இல்லையே, ரெண்டாவது மெம்பர் ஐடியிலேருந்து நமக்கு மூணாவதாக இருக்கிற இந்த மெம்பர் ஐடிக்கு நாம் இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் செகண்ட் மெம்பர்லேருந்து தேர்டு மெம்பர் ஐடிக்கு நமக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இது ஏன்னு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஒரு முக்கியமான காரணம் தெரிய வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது இருக்குது, டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டீலிங் ஆப்ஷனும் அதுக்கு இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் நம்ம ஒரு மாதம் தான் இருந்திருக்கிறோம். 1 மந்த்லேயே அந்த நிறுவனத்திலேருந்து வெளியேறினதுனால அந்த மெம்பர் ஐடியில் எந்த ஒரு அமௌண்ட்டும் அதில் டெபாசிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதனால தான் இந்த பிரச்சனையானது வந்திருக்கு. அதாவது நம்ம ரெண்டாவதாக இருந்த நிறுவனத்திலேருந்து மூணாவதாக இருந்த நிறுவனத்தோட மெம்பர் ஐடிக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போனதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இதை எப்படா சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு இன்னொரு ஐடியாவும் கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த நிறுவனத்துக்கு கால் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். நம்மளோட நிறுவனத்திலேருந்து எதுக்காக வேலையை விட்டு நின்னீங்க அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல கேட்டாங்க. நமக்கு நடந்த ப்ராப்ளத்தை எல்லாம் விரிவாக சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்ன விஷயம் என்னென்னா, இதுமாரி நம்மளோட ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு பயன்படாத மெம்பர் ஐடி அப்படிங்கிறதுனால என்றைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கோ அதே டேட்டில் அதுக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்படிங்கிறதும் கொடுக்கணும். அவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிட்டாங்க. திரும்ப நம்ம அந்த நிறுவனத்தோட ஆஃபீஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது மெம்பர் ஐடியை வச்சே இந்த ஆஃபீஸை, அதாவது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த மெம்பர் ஐடியில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த மெம்பர் ஐடியை வச்சு அவங்களோட ஆஃபீஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மெம்பர் ஐடியில் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த மெம்பர் ஐடியை எடுத்துக்கோங்க. அந்த மெம்பர் ஐடியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சில லெட்டர்ஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. அது எந்த ஊர் அப்படிங்கிறது குறிக்குது. அது அந்த லெட்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 25 70 901
அதாவது அதில் வர்ற ஃபஸ்ட்டு 7 நம்பரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசரில் இபிஎஃப்ஓ அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இபிஎஃப்ஓட போர்ட்டலுக்கு வந்ததும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு 2 பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட்டுருங்க. 2வது பாக்ஸில் உங்களுக்கு என்டர் கோடு நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த ப்ராப்ளமான மெம்பர்லேருந்து ஒரு 7 டிஜிட் நம்பரை காப்பி பண்ணி வைக்க சொன்னேன். அந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நீங்கள் சர்ச் கொடுத்ததும் உங்களோட எந்த மெம்பர் ஐடியில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த மெம்பர் ஐடிக்கான ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற முழுமையான அட்ரஸ் விவரம் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த வழிமுறையை பயன்படுத்தி உங்களோட ப்ராப்ளமான மெம்பர் ஐடியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காண்டி நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. அங்கே போயிட்டு உங்களுக்கு உங்களோட மெம்பரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எக்ஸிட் கொடுக்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் எளிமையாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். நாம் பல நிறுவனங்களில் வேலை பார்க்கும்போது நமக்கு மெம்பர் ஐடி நிறையா க்ரியேட் ஆகிருக்கும். அப்படி க்ரியேட் ஆகிருக்கும்போது இந்த மாதிரி அதாவது ஒரு மாதத்துலேயே நீங்கள் ஒரு நிறுவனத்துலேருந்து வேலையை விட்டு வரும்போது அதில் டேட்டா எக்ஸிட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எந்த அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அதாவது உங்களோட மீதம் இருக்கிற அந்த மெம்பர் ஐடியில் இருக்கிற பணத்தை உங்களோட ஆக்டிவாக இருக்கிற மெம்பர் ஐடிக்கு மாற்றும் போது இந்த ப்ராப்ளம், அதாவது ஓல்டு மெம்பர் ஐடியில் இருக்கிற பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா குறைஞ்சது 3 மாதமாவது அதில் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில், அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்துலேருந்து வேலையை விட்டு வர்றீங்கன்னா மறுநாளே இன்னொரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பழைய மெம்பர் ஐடியில் இருக்கிற அந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டும் புதிய மெம்பர் ஐடியில் இருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங்கும் ஒரே மாதிரி வர்றப்ப பிஎஃப் அமௌண்ட் ஆக்டிவாக இருக்கிற அந்த மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஃப் மெம்பர் ஐடி சம்மந்தமாக இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட தெரியாத நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்தி அவங்களுக்கு இது விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.